இன்று கூட நான் நினைக்கின்றேன் இந்த மிக முக்கியமான விவாதத்திலே பல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை பேசி நேரத்தை வீணடித்திருந்தார்கள். உறுப்பினர்களை மற்ற வினாடி கியாக் தினாத கரு மந்துமா வினாடி 6 காலයක් තියෙනවා. බොහොම ස්තුතියි. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இன்றைய பாராளுமன்றத்திலே மிக மிக முக்கியமான ஒரு விவாதம். நான் நினைக்கிறேன் அரசாங்கத்தினுடைய கடந்த காலத்திலே இருந்த அரசாங்கங்கள் உண்மையிலே இந்த விவசாயத்தை புதிய முறையிலே செய்வதற்கு சில நடவடிக்கைகளை எடுக்க சென்று அந்த அரசாங்கம் விரட்டியடிக்கப்பட்டது போல தற்பொழுது இருக்கும் இந்த அரசாங்கம் கல்வி சம்பந்தமான நடவடிக்கையிலே பல விடயங்களை கையாள சென்று பல குழப்பங்களிலே தங்களுக்கே தாங்கள் ஏற்படுத்திக் கொள்கிற நிலவரத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் கூட நான் நினைக்கிறேன் நாட்டிலே முதலாவது முறையாக ஒரு கல்வி அமைச்சர் நாட்டிலே இல்லாத பொழுது கல்வி சம்பந்தமான ஒரு ஒத்திவைக்கும் பிரேரணையை நடத்தி அதுக்கு வேறொரு அமைச்சர் பதிலளிக்கிறார். இதெல்லாம் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இந்த கல்வி என்றது மிக முக்கியமான விடயம். இது சம்பந்தமாக அரசாங்கம் கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் எவ்வாறு விவசாயத்தை வைத்து விவசாயத்தை குழப்பி வீட்டை சென்றார்களோ கல்வியூடாக இந்த அரசாங்கம் அதே பாதையை நோக்கி செல்கிறார்கள் என்றதே மிக தெளிவாக தெரிகின்றது. நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர்களே. மற்ற வினாடி கியாக் தினாத கரு மந்துமா வினாடி 6 காலයක් තියෙනවා. බොහොම ස්තුතියි. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இன்றைய பாராளுமன்றத்திலே மிக மிக முக்கியமான ஒரு விவாதம். நான் நினைக்கிறேன் அரசாங்கத்தினுடைய கடந்த காலத்திலே இருந்த அரசாங்கங்கள் உண்மையிலே இந்த விவசாயத்தை புதிய முறையிலே செய்வதற்கு சில நடவடிக்கைகளை எடுக்க சென்று அந்த அரசாங்கம் விரட்டியடிக்கப்பட்டது போல தற்பொழுது இருக்கும் இந்த அரசாங்கம் கல்வி சம்பந்தமான நடவடிக்கையிலே பல விடயங்களை கையாள சென்று பல குழப்பங்களிலே தங்களுக்கே தாங்கள் ஏற்படுத்திக் கொள்கிற நிலவரத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் கூட நான் நினைக்கிறேன் நாட்டிலே முதலாவது முறையாக ஒரு கல்வி அமைச்சர் நாட்டிலே இல்லாத பொழுது கல்வி சம்பந்தமான ஒரு ஒத்திவைக்கும் பிரேரணையை நடத்தி அதுக்கு வேறொரு அமைச்சர் பதிலளிக்கிறார். இதெல்லாம் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இந்த கல்வி என்றது மிக முக்கியமான விடயம். இது சம்பந்தமாக அரசாங்கம் கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் எவ்வாறு விவசாயத்தை வைத்து விவசாயத்தை குழப்பி வீட்டை சென்றார்களோ கல்வியூடாக இந்த அரசாங்கம் அதே பாதையை நோக்கி செல்கிறார்கள் என்றதே மிக தெளிவாக தெரிகின்றது. இன்று கூட நான் நினைக்கின்றேன் இந்த மிக முக்கியமான விவாதத்திலே பல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை பேசி நேரத்தை வீணடித்திருந்தார்கள். ஆனால் இன்று மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இந்த பல்கலைக்கழகங்களை பற்றி பேசும் பொழுது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இந்த அரசாங்கம் ஒரு இனவாதமான அரசாங்கம் என்று நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வரும் காரணத்தை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். இந்த ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் ஒரு கவுன்சில் ஒன்று இருக்கும், யூனிவர்சிட்டி கவுன்சில். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, கடந்த காலத்திலே அந்த கிழக்கு மாகாணம் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் ஒரு மாகாணத்திலே இருக்கும் ஒரே பல்கலைக்கழகத்துடைய எண்ணிக்கை 8 தமிழர்கள், 5 இஸ்லாமிய சகோதரர்கள், 2 சிங்கள சகோதரர்கள். அப்படி பார்த்தால் 13 தமிழ் பேசும் சகோதரர்களை கடந்த ஆட்சியாளர்கள் வைத்திருந்தார்கள். இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்த பிறகு தற்பொழுது 5 தமிழர்களையும் 3 இஸ்லாமிய சகோதரர்களையும் 7 சிங்கள சகோதரரை நியமித்திருக்கார். அப்போ இந்த விடயம் சம்பந்தம் இது ஒரு முக்கியமான விடயம். இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பிரதமர் அவர்களை அண்மையிலே சந்தித்த பொழுதும் கூட கல்வி அமைச்சரை அவர் சொல்லியிருந்தார், இது இலங்கையில் இருக்கிற சகல பல்கலைக்கழகங்களும் இலங்கை பல்கலைக்கழகங்கள் என்று. இப்போ நான் அவரிடம் ஒரு சவாலை முன்வைத்தேன். ராஜரட்ட யூனிவர்சிட்டியிலே நீங்கள் முடிந்தால் பெரும்பான்மையாக சிங்கள சகோதரரை நியமித்து காட்டுங்கள். கலனியா பல்கலைக்கழகத்திலே முடிந்தால் பெரும்பான்மையாக தமிழர்களை நியமித்து காட்டுங்கள். நீங்கள் முடிந்திருந்தால் ரூணு பல்கலைக்கழகத்திலே முடிந்தால் தமிழர்களை பெரும்பான்மையாக அந்த கவுன்சிலே போட்டு காட்டுங்கள். அதுக்கு பிறகு எல்லா நாடும் இலங்கையில் இருக்கிற யூனிவர்சிட்டி அதிலே யாரும் இருக்கலாம்ன்றதை நாங்களும் ஏற்றுக்கொள்வோம். அந்த வகையிலே இது சம்பந்தமாக ஒரு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கொண்டு போட்டு நான் இதை ஹென்சாடுக்கே நான் டேபிள் திஸ் டாக்குமெண்ட் இது சம்பந்தமாக ஒரு வழக்கொண்டு போட்டு தற்பொழுது வழக்கிலே தீர்ப்பு வந்திருக்கின்றது எவ்வாறு என்று சொன்னால் இந்த பல்கலைக்கழகத்திலே கடந்த கவுன்சிலே காலப்பகுதி முடிவடைவதற்கு முன்பாகவே இந்த கவுன்சில் உறுப்பினர்களை நியமித்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக விமலராஜா என்ற நபருடைய நேசகுமரன் விமலராஜா என்ற நபர் வழக்கொண்டு தாக்கல் செய்து இந்த வழக்கிலே இப்பொழுது ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் எவ்வாறு என்று சொன்னால் இவர்களை நியமித்தது பிழை. இவர்களை அதாவது அவங்களுடைய காலப்பகுதி இந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முடிந்திருந்தாலும் கூட அந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கு இவங்களுக்கு அந்த காலப்பகுதி வழங்கப்பட்டது பிழை. மன்னிக்கோடு அவங்களை நீக்கி புதியவர்களை நியமித்தது பிழை.
அப்படி தவறு நடந்திருந்தால் கடந்த காலத்தில் அவங்க அது இல்லாமல் போன அந்த காலம் the Eastern Provincial Council one of the members has gone to court and has filed a complaint නේසකුමරන් විමලරාජා කෙනෙක් කියලා නඩුවක් දාලා තියෙනවා Eastern University එකේ council එකේ සමාජික පත් කරපු වැරදි කියලා උසාවියෙන් දැන් තීන්දුවක් දීලා තියෙනවා ඒ තීන්දුවේ තියෙනවා ඒ කවුන්සිල් මෙම්බර්ස්ලාගේ කාලදූරය අවසන් වීමට පෙර ඒගොල්ලන් අයින් කරපු එකත් වැරදි. එහෙම අසාධාරණයක් වෙලා තියෙනවා නම් මොකද ඒගොල්ලන් කාලේ එහෙම අයින් කරලා තියෙනවා නම් ඒ කාල පරිච්ඡේදය ආපහු දෙන්න කියලා. එතකොට දැන් මේ මම කලින්ුත් කිව්වේ ගෝඨාභය රාජපක්ෂගේ ආණ්ඩුව කෘෂිකර්මය වෙනස්කම් කරන්න ගිහිල්ලා අවුල් කරගත්තා වගේ මේ ආණ්ඩුව මම හිතන්නේ අධ්‍යාපනයේ සම්බන්ධ කාරණාවල අත ගහන්න ගිහිල්ලා විශාල අවුල් ජාලයක සම්බන්ධ වෙලා ඉන්නවා කියලා තියෙනවා. ඒ වගේම තමයි ඉතිහාසයේ විෂය පිළිබඳ ඊයේ දවසේ අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ විවාදයේදී මට කතා කරන අවස්ථාවක් ලැබුණේ නැහැ. හැබැයි ඉතිහාසයේ පාඩම පිළිබඳව දැනට පෝස්ට් ඉන්ඩිපෙන්ඩන්ස් ඒ කියන්නේ අධිරාජ්‍යවාදීන්ගේ නිදහස ලැබුණාන් පස්සේ ශ්‍රී ලංකාව තුළ ඉතිහාසයේ බණ්ඩාරනායක සෙල්වනායක මහත්තයා ඇග්‍රීමන්ට් එකකට ආවා. ඒ ඇග්‍රීමන්ට් එක ඉරලා විසික් කරා. ඩඩ්ලි සේනානායක සෙල්වනායක මහත්තයා ඇග්‍රීමන්ට් එකට ආවා. ඒක ඉරලා විසික් කරා. වතුකර දෙමළ ජනතාවගේ ප්‍රජායිතිය අහෝසි කර මෙන්න මේ වගේ ඉතිහාසය ලියවිලා නැහැ. ඉතින් ගරු මුලසුනේ ඉන්න මන්ත්‍රීතුමනි අපේ ඉලංගයි තමරසකච්චි පක්ෂය මේ නෝ කොන්ෆිඩන්ස් මෝෂනයට අස්සම් කරේ නැහැ කියන පදනමෙන් පමණක් අපි ඉදිරි අනාගතයේදී නෝ කොන්ෆිඩන්ස් මෝෂන් අපි ආගමැතිතුමිටත් කියලා තිනවා මේ විශ්වාස භංගය ගෙනලාට අපේ පක්ෂේ තීරණයක් ගනියකට සහයෝගය දෙනවද නැද්ද කියලා. මොකද මේ අධ්‍යාපනය පිළිබඳ මේ ඊස්ටර්න් යුනිවර්සිටි එක වගේ දේවල් වල විශාල ගැටලු රාශියක් තියෙනවා. ඒතකොට මෙවන් අවස්ථාවක අපේ ප්‍රධාන උත්තර සහ නැගෙනහිර නියෝජනය කරන ප්‍රධාන දේශපාලන පක්ෂය ලංකාවේ තියෙන පාර්ලිමේන්තුවේ තියෙන තුන්වන ප්‍රධාන පක්ෂය අපේ යම් ඉල්ලීම් තියෙනවා. ඉතින් මේ ඉල්ලීම් පිළිබඳව අධ්‍යාපන අමාත්‍යාංශය අධ්‍යාපන ඇමතුමිය හරියට අහුම්කම් දීලා යම් ක්‍රියාමාර්ගයක් ගත්තේ නැත්නම් මං හිතන්නේ අපිටත් මේ ඉදිරි අනාගතයේදී මේ ආණ්ඩුව ගෙන මේ අධ්‍යාපනය පිළිබඳව අපිටත් ස්ථාවරයක් ගන්න වෙයි. මේ වෙනකොට අපි පටලව ගන්න එපා. අපි මේ අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ වලට විරුද්ධව නෝ කොන්ෆිඩන්ස් මෝෂන් එකට ඒ විශ්වාස භංගයට අස්සන් තබල නැති වුණාට විශ්වාස භංගය ඉදිරිපත් වුණොත් ඉදිරිපත් කරන වෙලාවට ගන්න තීරණය පිළිබඳව තීරණයක් ගන්න. ඒ වගේම තමයි මම කතාව අවසන් කරන්න කලින් ජනාධිපතිතුමාට මේ අවස්ථාවේ මම ස්තුතිය ප්‍රකාශ කරනවා. මොකද ජනාධිපතිතුමා යාපනයේදී ගිහිල්ලා කරපු කතාවක් පිළිබඳව. ඇත්තට මේ කතාව පිළිබඳව විපක්ෂයේ ඉන්න විශාල කණ්ඩායමක් ඒ කතාව විකෘති කරලා අද මේ වෙනකොට සමාජය තුළ සමාජගත කරන්න උත්සාහ කරමින් ඉන්නවා. ඔව්. කාලය අවසන්. ඔබතුමා අපිට විනාඩියක් හරි තියෙනවා කියලා ඔබතුමා සඳහන් කරනවා. මම හිතුවේ ඔබතුමා කියයි කියලා මම මේ කතා කරේ. කීවා. නෑ කිව්වේ නෑ. මම අවසන් කරනවා විනාඩියකින්. ගරු ජනාධිපතිතුමා මේ කතාවේ කරපු කාරණා පිළිබඳව විකෘති කළා තියෙනවා. මම ඇත්තටම සතුටු වෙනවා ජනාධිපතිතුමා මේ කතාව කරපු එක පිළිබඳව. ජනාධිපතිතුමා මේ කතාවේ මම හිතන්නේ කිව්වේ නාගදීපේ යන්න එපා කියලාවත් එහෙම නැත්නම් තියෙන උතුරේ තියෙන මේ පන්සලට යන්න කියන එකවත් නෙවෙයි. එක පැහැදිලිවම එක පන්සලක් අල්ලගෙන ඒ පන්සල කේන්ද්‍රගත කරගෙන අපි දන්නවා ඒ කණ්ඩායම කවුද කරන්න කියලා. පහුගිය පොහොට්ටුවේ ආණ්ඩුවේ හිටපු කාලේ කණ්ඩායම මෙහෙවපු කට්ටියත් අපි දන්නවා. අපි ඒකට විරුද්ධ වුණා ඒ අවස්ථාවෙත්. ඒ කණ්ඩායම පිළිබඳව තමයි ජනාධිපතිතුමා කිව්වේ. එහෙම නැතුව මං හිතන්නේ මේ සිංහල ජනතාව උතුරේ නාගදීපේ වන්දනා කරන්න යන එක වෛරයෙන් කරනවා කියලා කිව්වා කියලා. ඒක නිසා ඉතා පැහැදිලිව මම කියන්න ඕනේ ජනාධිපතිතුමා කොන්ද පණ තියෙන කතාවක් කරේ. මං හිතන්නේ රටේ ඉන්න එකදු නායකයෙක්වත් මීට පෙර එහෙම කතාවක් මේ ජාතිවාදී එක සිංහල බෞද්ධ පුරවැසියෙක්වත් නැති තැනක පන්සලක් හදලා ඒ පන්සලට බස් පිටින් වෙන කට්ටියව ගෙන්නලා එතන උද්ඝෝෂණ කරවලා රට ගිනි තියන්න හදනකොට අනිත් ජනාධිපතිවරු ඒකට කටවත් අරින්න නැතිකොට මෙතුමා කොන්දපණ තියාගෙන කතාව කරේ. ඒකට අපේ මම ඒකට ජනාධිපතිතුමා ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම තමයි තව එක කාරණයක් කියලා මම අවසන් කරන්නම්. කතරගම දේවාලයට දෙමළ මිනිස්සු වෙන එක පිළිබඳවත් මම දැක්ක සමාජ මාධ්‍යයේ. මතක තියාගන්න ඕනේ කතරගම දෙවියෝ ඒ මුරුගන් ස්කන්දර් ඒ මුරුගන් දෙයියට මේ රටේ වඳින්න මිනිස්සු පටන් ගත්තේ බුදුදහම ලංකාවට එන්න කලින්. ඒක නිසා කතරගම දෙමළ මිනිස්සු වෙන එකයි මේකයි සම්බන්ධ ගන්න බෑ. ඒක නිසා මම මේ පැහැදිලිව කියන්නේ ආණ්ඩුව මේ සමහර දේවල් වල හරි දේ කරත් මේ අධ්‍යාපනය පිළිබඳව දේ අපේ මේ සාධාරණ ඉල්ලීම් පිළිබඳව අහුම්කම් දීලා යම් හරි තීන්දුව ගත්තොත් එහෙම මං හිතන්නේ ගෝඨාභය රාජපක්ෂට වෙච්ච දේ නොවේ කියන එක කියමින් මගේ කතාව අවසන් කරනවා. බොහොම ස්තුතියි. මන්ත්‍රීතුමාට විනාඩි 9ක කාලයක් තියෙනවා. I thank you, Honourable Presiding Member. Sir, you know, when we speak in this House and when we take positions with regards to various laws or various policy positions that the government brings, we try and
not be confrontational. We try our best not to oppose. We criticize, obviously, that is one of the most important tasks that the opposition has to do. And we try our level best to be constructive. And in that respect, the Honorable Prime Minister and the Minister of Education knows that when there were very vindictive campaigns against her regarding a highly debated policy document that she, as minister, authored, we stood very firmly against those moves. Because whilst we might disagree with certain things, there is a way about going about disagreements. So what I'm trying to say here is that whilst we have stood against the government, criticized the government at times, we have not tried to derail the government's efforts. We have tried our level best to try and criticize it in the hope that our criticism is taken seriously and that the government, if not at that very instance, but at least in the future, will take note of the matters that we have raised and will ensure that those are addressed at some point. Now, in that respect, I wish to raise to the Honorable Prime Minister and Minister of Education. She herself, I think, signed a statement where she stood against when the previous government chose to prevent law practitioners from being lecturers in universities. She herself opposed that. She is now the minister. I suggest that the Honorable Prime Minister acts very swiftly in correcting that utterly ridiculous decision. A very respected young Dr. Kumaravel Gurubaran was, as a result, severely affected by that. And I think she knows him personally as well. So I'm just saying that these are things that the Honorable Prime Minister can certainly look into. The ways and means in which the Vice Chancellors are appointed, the marking schemes, is, I think, quite ridiculous. You know, there must be openness, there must be fairness. Unfortunately, that is not the case. The way in which external members of the councils to universities are appointed, again, I believe are not open. There is a lot of secrecy. And I think these are serious changes that must happen because it involves the culture that we are trying to change and that the government says it is committed to change. So the point I'm making is that when we make these comments, we make it in the best interest of what the government says its objectives are, and hoping that the government takes on board certain things. Now, in that respect, Honorable Presiding Member, I wish to raise something that I think no Tamil Member of Parliament who represent the Northeast, including the government members, if they have the freedom to actually speak their minds, can agree and can condone. And that is this Kibuloya project that the cabinet has approved. It was something that was started by the Rajapaksas, and the Prime Minister knows what the Rajapaksas are. The Tamils have looked upon them as probably the most vehement racist ideologies that Sri Lanka has ever seen against the Tamil people. And in 2013, soon after the war, this Kibuloya project was orchestrated where there were supposed to be settlements. Nearly 6,000 Sinhala families were going to be settled under this scheme. Already some 3,000 or nearly 4,000 families had already been settled in areas where in 1984, due to systematic military operations in those areas, people from Mullaitivu East and Vavuniya North
Tamil people who had lived there for centuries were systematically driven away. They were displaced. And before they could return, there were Sinhala colonization projects that took place. Now, this has been a long-standing vexed issue that we have been raising from time to time. That due to the war circumstances when people get displaced, at the end of the war, when we tried to come back, we couldn't come back. In those places instead, either the forest department had declared them all to be forest, or people were already occupying, people who did not belong to that district. Now, this has been a huge problem. And this Kibuloya project is a key problem with regards to that in the northern province. And we had been severely opposing this, not only us, including members from the other Tamil parties representing the Northeast have been severely opposing. Now, if you look at that project, this is the official position of that project. The entirety of the settlements that are going to take place is Sinhalese. And that is one of the complaints that has come out from the environmental department, has come out with a feasibility project analysis where they have pointed that out, saying that this is actually in violation of the constitution to carry out settlements like this. But that is the intention of the project. Now, that sort of project coming under the Rajapaksas is something that we can understand. Not that we agree with it, we opposed it, we can understand. But this is coming under your government. You call the Rajapaksas racist. You call the government, you call the Rajapaksas racist, but you're doing it. And in addition to that, the Rajapaksas allocated 7 billion rupees to carry out this project. You have increased that by a further 2 billion. By a further 2 billion. Now, how on earth can you expect us to accept this? Isn't this utter racism? What is the message you're sending us? When we raise this, we are being targeted. The president goes to Jaffna and says that when we protest against the Taiyati Vihare that was built on private land, I challenge the president. It was built on private land. When the Taiyati Tisavihare land is already there, nothing was done there. They took private land. When we are protesting that private land has been confiscated illegally, the president goes and calls that racist. What is the message you're telling us? It frustrates us. When we are trying to be constructive, when we try to support you, when you need support, when we think that you are unfairly being targeted, when we try and support you. But soon after that, when we raise serious matters that concern us, that has exacerbated conflict in this country, for the president to go and call us racist because we support those people, those families who are protesting, and then you go and do something like what you're doing here in this Kibuloya scheme, you're no different. You're no different. So I ask the Prime Minister that if this government is different from the others, then there must be a systemic change in the way the government treats the people of the Northeast. You can't do the same thing that the previous governments did for year in, year out. Do the same thing and then say that they are racist and you're not racist. So I ask this government, I ask the Prime Minister that she must intervene in this. She must intervene in this, because if this project goes through, I can assure you that this last chance that the Tamil people were hoping from your government also will be dashed. Thank you. ගරු මනෝ ගණේෂන් මන්ත්‍රීතුමාට විනාඩි 8ක බොහොම ස්තුතියි අපේ සභාපතිතුමා මට සභාව ආරම්භ දෙන්න. சபா வார்த்தை மகை காரணம் அடுக்கரண்டே வாமே விழா ஹரி ஹரி இன்று இந்த I think Honorable Ponnambalam has spoken about he said, so he claimed that it is racial discrimination, and that is his view. But here, Honorable Prime Minister is here. Madam, I am sorry, I am unable to speak on the very subject which is being discussed today here, because I have received very urgent information from upcountry, plenty notice. I'm glad you are here.
එතකොට I don't know, but that must be a racial discrimination, but this is, I believe, kind of a apartheid. If it is not so, please tell me. අනේ පොඩක් සභාව බේර දෙන්න මේක පොඩක්. සභාවතුමා මොකද මේ? ඈ? වල්ලේ කරන්න සභාව. ගරු ඇමතුමත් කෑ ගන්නවා. පොඩ්ඩක් ඉන්නකෝ. இன்று தித்வா பேரழிவுக்கு பிறகு மலைநாட்டிலே இன்று வாழ்கின்ற மக்கள் திக்கு தெரிய காட்டியிருப்பதாக தெரிகிறது. அங்கே இருந்து மிகவும் சோகமான அவலக்குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் இங்கே வந்து பாராளுமன்றத்திலே பெரிய ஒரு நிவாரண பட்டியலை வாசித்தார். சந்தோஷமான கேட்டுக்கொண்டிருந்தோம். அதை பாருங்கள், இந்த மக்களை பொறுத்தவரையிலே அங்கே வெள்ளத்தால் மண்சரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகள் சுத்தப்படுத்த 25,000 தருவதாக சொன்னார். பாடசாலை மாணவர்களுக்கு திருச்சியிலிருந்து 15,000 ரூபாயும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 10,000 ரூபாயும் ஒட்டுமொத்தமாக 25,000 ரூபாய் தருவதாக சொன்னார். அதே போல கால்நடை வளர்ப்பாளர்கள், காய்கறி பயிர் வளர்ப்போர், சிறுகடை செய்தவர்கள் எல்லாருக்குமே நிவாரணம் வழங்குவதாக சொன்னார். காய்கறி பயிர் வளர்ப்போர் எல்லாம் நுவரெலியா மாவட்டத்திலே ஹை ஃபாரஸ்ட் போன்ற தோட்டங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருந்து ஒரு நாளைக்கு 5,000, 6,000, 7,000 தொன் காய்கறி சந்தைக்கு வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அது வருவதில்லை. நிவாரணம் வழங்கப்பட்டதாக சொன்னார். ஆனால் மலைநாட்டில் என்று பார்த்தால் 30% முதல் 40% வரை தான் நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. பொறுப்பட கூற விரும்புகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் மலையக மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களான கண்டி, நுவரெலியா, பதுளை, மாத்தளை, கேகாலைப்பாட்டு மக்கள் எவரவருக்கு இந்த நிவாரணம் சரியாக கிடைக்கவில்லையோ, தாங்கள் வஞ்சிக்கப்பட்டதாக நினைக்கிறார்களோ, அவர் அனைவருமே மனோ கணேசன் இல்லை பாராளுமன்றம் என்ற விலாசத்துக்கு கடிதம் எழுதி தகவல்களை எனக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு தெரியும். அடுத்து கடைசி அவசியம் என்ன? வீடு, காணி. இது மலையத்தை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய பிரச்சனை, கோரிக்கை, தேவை காணி வீடுந்தான். பாருங்கள், இன்று ஜனாதிபதி என்ன சொன்னார்? காணி பழுதாகி இருந்தால், மண் சரிவில் காணாமல் போயிருந்தால் காணி வாங்கி தருவோம், அரசாங்கம் தர முடியாவிட்டால் 50 லட்சம் ரூபாய் தருவதாக சொன்னார். அதே போல அது காணியிலே வீடு கட்டி தருவதற்கு 50 லட்சம் ரூபாய் தருவதாக சொன்னார். 2 லட்சம் ரூபாய் 1 கோடி தருவதாக சொன்னார். சொல்லிவிட்டு ஜனாதிபதி சொந்த ஒரு பற்று காரணமாக அனுராபுரத்தில் சென்று ரீபில்ட் ஸ்ரீலங்கா ஹவுசிங் இனிஷியேட்டிவ் ஆரம்பித்தார். மீள் கட்டுமானம் செய்யக்கூடிய இலங்கை மீள் கட்டுமானம் வீடமைப்பு திட்டத்தை ஆரம்பித்தார். அதை அவர் அங்கே இல்லாமல் கண்டியிலோ, நுவரெலியாவிலோ, பதுளையிலோ, மாத்திரையிலோ ஆரம்பித்து சந்தோஷப்பட்டிருப்பார். பரவாயில்லை, அவர் சொந்த ஊர் பாட்டு இருக்க பரவாயில்லை. ஆனாலும் கூட அனுராபுரத்திலே அங்கே சென்று அவர் செய்யக்கூடிய அந்த செயல்பாடு ஏன் மலையிட முடியாது போனது கேள்வி கேட்க விரும்புகிறேன். கேட்க வேண்டும். நாங்கள் பிரஜைகள் அல்லவா, குடிமக்கள் அல்லவா, கேட்க விரும்புகிறேன். ஆகவே இந்த ஞாபகம் இருக்க வேண்டும். அதனால தான் அது ஒரு apartheid இன ஒதுக்கீடு கூற விரும்புகிறேன். இல்லாவிட சொல்லுங்கள், இல்லை என்று சொல்லுங்கள். ஏன் அனுராபுரத்திலே பொல்நரவிலே காணி தந்து வீடு கட்டுவதற்கு 50 லட்சம் ரூபாய் தர முடியும் என்றால், ஏன் அதே 50 லட்சம் ரூபாயை நுவரெலியா தர முடியாது, கண்டி தர முடியாது, பதவி தர முடியாது, மாதிரி தர முடியாது, அவர்களுடைய மலைய தர முடியாது? ஏன்? காணி இல்லை என்று சொல்கிறார்கள். காணி இருக்கிறது. ஜனாதிபதி அவர்களை பாராளுமன்ற வளாகத்திலே கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி சந்தித்தேன். கேட்டேன், ஜனாபத்துமணி அப்போ ஜனதாவுக்கு இடப்பிரதேசம் கரண்ட என் முகத்தை கூர்ந்து பார்த்து கேட்டார், இடம் கோயிது பண்ண தீயன்னு நான் சொன்னேன். எடுத்து தீருவான், 10 தீருவான். கண்ட தோட்ட காணிகள் எல்லாம் அரசு சொந்தமானது. நீண்ட கால குத்தகைக்குத்தான் தனியார் கம்பெனிகள் வைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, தவிர அரசு சொந்தமானது. அரசு நினைத்தால் கொடுக்கலாம். கடந்த வாரம் பாருங்கள், ஞாபகம் இருக்கிறது, என் நண்பர் சுச்சந்தி பெர்ரா ஹால்கோல் அவரது கேகாலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களை பற்றி பேசினார். காணி பிரச்சனை இருக்கிறது, காணி தரமாட்டேன் என்கிறார்கள். அவர்களே பேசாமல் அப்படியே தோட்ட முகாமையாளருக்கு மட்டும் தள்ளிவிட்டு போனால் அரசு பொறுப்பில்லை விரும்புகிறார். அரசு பொறுப்பு இருக்கிற அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்க வேண்டும், நாட்டு பிரஜைகள். ஆகவே
வீட்டு கேட்க விரும்புகிறேன். பிரதமர் அவர்களே, அனுராதபுரத்துக்கு, புலனறுவைக்கு, ஏனைய பகுதிகளுக்கு வாழக்கூடிய மக்களுக்கு, திட்ட பேரவளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காணி தந்து 50 லட்சம் ரூபாய் பணத்தை செலவழித்து கட்டித்தர முடியும் என்றால், வீடு கட்டித்தர முடியும் என்றால், அதே சலுகையை, அதே உரிமையை, அது சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை, அவகாசத்தை மலையில் வாழக்கூடிய மக்கள் தர முடியாது கேட்க விரும்புகிறேன். சொல்லுங்கள். அதுதான் இன ஒதுக்கலாது, இன ஒதுக்கல் பாரபட்சம். அது வெக்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். இங்கே என்னோட சேர்ந்து இருந்து, எதிர்கட்சியில் இருந்து என்னோட சேர்ந்து நான் கொண்டு வந்த மலை மக்கள் தொடர்பான முழுநாள் பிரேரணையிலே நான் முன்மொழிய வழிபடுந்தவர் தான் අnder කොරසානායක. ගරු මන්ත්‍රතුමා විනාඩි 2යි. කොච්චරලා තියෙන්නේ? විනාඩි 2යි. තියෙන්නේ. හරි. තියාගන්න. හරි. එතකොට சொன்னார். ஆகவே அதை பார்க்க வேண்டும். ஆகவே இந்த நிலைமையை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்று பார்த்தால் என்ன, 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் பிறர் தோட்டங்களிலே இடம்பெறும் முகாம்களிலே வாழ்ந்தார்கள். அது உண்மை. பழையத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்கள் குழு அவர்கள் தான், வேறு யாரும் அல்ல. ஆனால் அந்த மக்களை பொறுத்தவரை இன்று அனாதரவர்களாக இருக்கிறார்கள். அவர் காணியும் இல்லை, வீடும் இல்லை, கணக்கெடுப்பதும் இல்லை. அங்கே உள்ள பிரதேச செயலாளர்கள், கிராம சேவையாளர்கள், தோட்ட முகாமையாளர்கள் மற்றும் NBRO அதிகாரிகளாக சேர்ந்து கொண்டு அவரை விரட்டுகிறார்கள். அவர்கள் தோட்டங்களுக்கு சென்று குடியிருப்பு வாழ சொல்கிறார்கள். அது குடியிருப்புகள் எல்லாம் சுவர் பிளந்திருக்கிறது. குடியிருப்புகள் மேலே மலை முகடு பிளந்திருக்கிறது. மேலே குண்டுகள் இருக்கின்றன. அடுத்த வழியில் உருண்டு வரும் நிலைமை இருக்கிறது. எங்கே போவார்கள் அவர்கள்? மக்கள் அவர்களுக்கு உடனடியாக அரசாங்கம் முன்வந்து விசேடமான ஒரு பரிமுறை உருவாக்கி காணி தர வேண்டும், காணி தந்தையாக வேண்டும். காணி உரிமை தான் மலையத்தை பொறுத்தவரையிலே முதலாவது தேவை, 2வது தேவை, 3வது தேவை, அவ்வளவுதான். ஆகவே நான் மீண்டும் கேட்க விரும்புகிறேன், பிரதமர் அவர்களே, இங்கே இருக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு நீங்கள் ஒரு சமூக செயல்பாட்டாளர். நீ பாராளுமன்றத்துக்கு முன்னாலே கூட எனக்கு உங்களுக்கு தெரியும். நானும் நீங்கள் சமூக செயல்பாட்டாளராக இருந்தோம், நன்றாக தெரியும் எனக்கு. உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன், தயவு செய்து அனுராதபுரத்துக்கு, புலனறுவைக்கு, ஏனைய பகுதிகளுக்கு வாழ்ந்த மக்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்களால் வீடு கட்டி தர முடியும் என்றால், அதே உரிமையை தரமாட்டேன் எங்களுக்கு, எங்கள் மக்களுக்கு. நாங்கள் நாட்டு மக்கள் அல்லவா? ஆகவே அன்றகுமார் சாநாயக்கர் கேட்க விரும்புகிறேன், தயவு செய்து நீங்கள் வாயில் வடை சுடாதீர்கள். உங்களது அழகான வார்த்தை, இனிமையான வார்த்தை, அலங்கார வார்த்தைகளுக்கெல்லாம் முடிவு இருக்கிறது, முடிவு வந்துவிடும். ஆகவே எல்லோரையுமே சில காலம் ஏமாற்றலாம், படகாற்றம் ஏமாற்றலாம், ஆனால் எல்லோரும் இல்ல கலை ஏமாற்ற முடியாது கூறிக்கொண்டு, தயவு செய்து ஏழைய மக்களுக்கு திட்ட நிவாரணத்தை தரக்கூடிய அதே உரிமையை, அவகாசத்தை, வாய்ப்பை மலை மக்கள் தந்தை ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது ராசமாணிக்கம் சாணக்கியன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், மனோ கணேசன் ஆகியோர் உரையாற்றினர்.